கைஸ் வாங்கப்பா. இப்போ வந்துட்டு டிஎன்பிசி ஏஇ வந்து குவாலிஃபை பண்ணியிருக்காங்கல்ல, அது வந்துட்டு நேற்று தானே அப்ளிகேஷனுக்கு லாஸ்ட் டேட்டு. அது வந்து இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு சிலபஸ் வந்து பாருங்கள், அதுதான் போட்டிருக்கேன். 514 கோட் நம்பர் வந்து 514. அதனோட சிலபஸ்ஸு ஃபஸ்ட்டு யூனிட்டு சரிங்களா. சர்க்யூட் 3 சிக்னல் அண்டு சிஸ்டம், அதில் 20 கொஷின்ஸ் வருது. Circuit analysis, Kirchhoff's law, nodals and mesh analysis, network theorem, superposition, Thevenin Norton, Miller and reciprocity, sinusoidal steady state analysis, phasor, complex power, maximum power transfer, explore time and frequency domain analysis, Laplace transforms, two-port parameters, star data transformation and three-phase circuits. Next one the covers continuous and discrete signal for Fourier series transforms, sampling theorem, DTFT and Z transforms, impulse response, convolution and system stability, CT and DT system, impulse response and convolution frequency response, transform domain analysis using FDLT, recursive and non-recursive system. ஓகேங்களா. இதான் வந்து இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு கோட் நம்பர் வந்து 514. அதனோட யூனிட் 1, அதனோட சிலபஸ் வந்து யூனிட் 1 சிலபஸ் இதுதான். சர்க்யூட் தியரி, சிக்னல் அண்டு சிஸ்டம்ஸ் சரிங்களா. சர்க்யூட் தியரி, சிக்னல் அண்ட் சிஸ்டம்ஸு இதை வந்து முக்கியமானது. இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் வந்து எக்ஸாம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் கைஸ் எல்லோரும் ரெடி பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணுங்கள், படிங்க, புக்ஸ் எடுத்துங்க. பிடிஎஃப் வேணும்னா சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி சிலபஸ் கூடிய ஆன்சரோடு உங்களுக்கு பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பிடிஎஃப் வேணும்னா ஆன்சரோட. அந்த சப்ஜெக்ட்டுக்கு 10 யூனிட் வரும் இல்லைங்களா, அதில் ஃபஸ்ட் யூனிட் இப்போ கொடுத்துட்டேன். பட் 10 யூனிட்டுக்குமே ஆன்சரோட உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.